இந்த டிவிக்கு ஆட்சி வந்து இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியோட பரவாயில்லையா? இன்னும் நல்லா செய்யணும். எனக்கு என்னன்னா 13 வயசு பசங்க 15 வயசு பசங்க ஃபர்ஸ்ட் இந்த போதையிலேருந்து வெளியே வரும். அதுதான் ஃப்ரீ கொடுக்கறதே எங்களுக்கு தேவையில்லை. விஜய் ஆட்சி இப்போதானப்பா வந்தது, 1 மாதம் ஆகுது. ஏதோ பண்ணுவார், நல்லா செய்வாருன்னு சொல்லி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது, செய்யணும். அவர் செய்வாருன்னு நம்பிக்கைப்பட்டு தான் ஓட்டு போட்டுக்கிறோம். 1 மாதத்துலேயே நாங்கள் செய்வாருன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. நாங்கள் தானே அவரை உட்கார வச்சோம். இப்போ நாங்களே அவரை குறை சொல்ல முடியுமா? செய்வார், நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஓகே தானா. வந்த 1 மந்த்லேயே எல்லாத்தையும் பண்ண முடியாது. 5 இயர்ஸ் பிளான், 5 இயர்ஸ் அவங்க கையில் இருக்குது. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அந்த டிஎம்கே ஆட்சியில். எனக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதே அடுத்தடுத்த பிளான் எல்லாம் இனிஷியேட்டிவ் தான். நான் ஆட்சியும் மாறி இருக்கு. 2 பெரிய கட்சிகள் இருந்து ஆட்சி மாறி இருக்குல்ல. டிவிக்கே நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்லா பண்ணுவாங்க. அவர் 1 மனுஷன் 2 காலம் 2 கை தானே பாருது. மூலமாக செய்யணும்னா கண்ணு செய்யணும்னு சொல்லிடுறாருல, பார்ப்போம். இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆட்சியா அமைஞ்சிருக்கா? இந்த 1 மாசத்துல மாற்றம் நிறைய சந்தோஷம். மக்கள் அதெல்லாம் யோசிக்காதியா ஓட்டு போட்டிருப்பாங்க. நல்ல மனுஷன் வரணும் அப்படின்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பார்ப்போம். இல்லை, போன ஆட்சியோட நல்லா தான் இருக்கு. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஎம்கேல இருந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சரியான? தாங்காதான் பார்ப்போமே. காலம் தானே பதில் சொல்லணும். அதெல்லாம் இல்லை, இந்த ஆட்சி 3 வருஷம் மேலே வரும். இந்த ஆட்சி கன்ஃபார்ம் வரும். இந்த டிவிக்கு ஆட்சி வந்து இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியோட பரவாயில்லையா? பரவாயில்ல தான், எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் நல்லா செய்யணும். எனக்கு என்னன்னா 13 வயசு பசங்க 15 வயசு பசங்க ஃபர்ஸ்ட் இந்த போதையிலேருந்து வெளியே வரும். எங்கே பார்த்தாலும் மெயினில் தான் விற்கிறாங்கன்னு இல்லை, சந்து பொந்து எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க. போதை பொருள், கஞ்சா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தீக்கணும். அதுதான் ஃப்ரீ கொடுக்கறதே எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃப்ரீயுமே எங்களுக்கு வேணாம். ஃப்ரீன்றதே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உண்மையான நல்ல பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். ஒரு பசங்க ஸ்கூல் கம்புனா கூட பயமாக இருக்குது. சாதாரணமாக இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கம்புறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஏரியாலேயே கஞ்சா பொருள் இருக்குது, போதை பொருள் இருக்குது, எல்லாம் ஊசி இருக்குது. ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கும்போது பசங்களை ஸ்கூல் கம்பவே எனக்கு பயமாக இருக்குது. நீ ஒழுக்கமாக இருந்தால் போடா, இல்லைன்னா வீட்டில் கூட இரு சொல்கிற அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு நாடு கெட்டு போயிருக்கு. அதை மாற்றி கொடுக்கணும் டிவிக்கு. அதுதான் எங்களோட ஆசை. நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க இல்லையா? மகளிருக்கு தமிழ்நாடு இலவச. அது அவர் என்னோட இது விருப்பம். இது பிரியா எனக்கு வேணாம். பொதுவில் எனக்கு மொத்த மக்களுக்கு தேவைப்படுவோம்ல. எனக்குன்றது நான் ஒழுக்கம்தான் முக்கியம். நாடு இந்த மாதிரி பசங்க போதை பொருள், இந்த பாலியல் தொல்லை, இந்த இதுவெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஒரு பொம்பளை பொண்ணும் ஒரு லேடிஸோ யாரு போனாலும் பாதுகாப்பு போகணும், பயம் இல்லாத நடந்து போகணும். அதுதான் எனக்கு தேவை. எந்த ஆட்சியாக இருந்தாலுமே எனக்கு அதுதான் எதிர்பார்ப்பேன். அவங்க ஆட்சியிலுமே எனக்கு ஃப்ரீ வேணாதான் சொல்லுவேன். எங்கேயுமே எனக்கு அங்கே ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்த ஆட்சியிலும் கொடுங்கன்னு சொல்லுவேன். என்னோட கருத்தை தான் நான் சொல்கிறேன். மக்களோட மொத்தம் எல்லாரோட கருத்து அவங்கவுங்க விருப்பம். வேணுன்றவங்க வாங்கிக்கிட்டோம், வேணான்றவங்க விருப்பம். எனக்கு இது வேணாம். ஃப்ரீன்றது எனக்கு தேவை கிடையாது. நல்ல ஆட்சி நடக்கணும். இந்த ஊழல் அது இதுன்னு இல்லாமல் நல்லதாக இருக்கணும். கொடுக்குற ஒரு பொருளை கூட ஒழுங்காக கொடுக்கணும். ரேஷனில் கூட சரி, இதை போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசியை போடுறேன் சொல்லிட்டு அந்த ரேஷன் அரிசி யாருமே சாப்பிட போகிறது இல்லை. நல்ல அரிசியாக போட்டால் கூட போதும். 10 பொருளை கொடுக்கறதுல எனக்கு 3 பொருளை கொடுத்தா கூட அது மக்களுக்கு எல்லாருமே யூஸ் ஆகணும். ரேஷன் பொருள் இப்போ அரிசி குண்டு அரிசி யார் சாப்பிட்றா? இப்போ யாருமே சாப்பிட்றது இல்லை. அந்த அரிசி சாப்பிட்றோமா? யாருமே சாப்பிட்றது இல்லை. அப்போ அது நல்ல அரிசியாக போட்டால் அது மக்கள் ஏன் விற்க போகிறாங்க? அது அவங்களே சாப்பிட்டுப்பாங்கல்ல, யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதுதான், வேறு எதுவும். விஜய் வந்ததில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை. நல்ல ஆட்சி இருந்தால் போதும், அவ்வளோதான். மக்கள் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவர் கரெக்டாக நடந்தால் போதும். விஜய் ஆட்சி இப்போதானப்பா வந்தது, 1 மாதம் ஆகுது. ஏதோ பண்ணுவார், நல்லா செய்வாருன்னு சொல்லி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது, செய்யணும். அவர் செய்வாருன்னு நம்பிக்கைப்பட்டு தான் ஓட்டு போட்டுக்கிறோம். ஆனால் செய்வாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 1 மாதத்துலேயே நாங்கள் செய்வாருன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவர் செய்வார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் தானே அவரை உட்கார வச்சோம். இப்போ நாங்களே அவரை குறை சொல்ல முடியுமா? செய்வார், நம்பிக்கை இருக்கு. போன ஆட்சியோட இது ஓகேவா? அது இப்போ 1 மாதத்துல எப்படி சொல்ல முடியும்? ஒரு 3 மாதம் ஆகணும், 4 மாதம் ஆகணும், ஒரு வருஷம் ஆகணும். அவனை தானே சொல்ல முடியும் யார் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஆட்சி நல்லா பண்ணாங்களா, இவங்க ஆட்சி பண்ணாங்களான்னு நமக்கு தெரியலையே. உட்கார வச்சிருக்கோம், பார்ப்போம்.
எப்படி வருதுன்னு. எங்களுக்கு நல்லது செய்யறதா திருப்பி அவரே போட போறோம். அதான் வித்தியாசம். இப்போ தேர்தல் வாக்குறுதி வேற நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா, அது எது உடனே இப்போ அடுத்து நிறைவேற்றும்? கண்டிப்பா செய்ய முடியும். இப்போ நாங்க வீட்லயே வந்து கறி ஆகணும், மீன் ஆகணும், அதாகணும் இதாகணும் சொன்னா கூட எல்லாமே ஒன்னா செய்ய முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு ஒரு சமையல் தானே பண்ண முடியும். அவர் ஒரு மனுஷன் 2 காலம் 2 கை தானே பாருது. மூலமா செய்யணும்னா கண்ணு செய்யணும்னு சொல்லியிருக்காருல்ல, பார்ப்போம். இப்போ மருந்து எல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட உடனே ஊசி போட்டால் உடனே நல்லா ஆயிடுது. எல்லாமே பொறுத்து தானே செய்வாருன்னு நம்பிக்கைப்பட்டு தானே போட்டுப்போம். அவர் செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். இப்போ டிஎம்கேல இருந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சரியானதா? தாங்காதான் பார்ப்போமே. தாங்காதான் பார்ப்போமே. காலம் தானே பதில் சொல்லணும். மனுஷால் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? நீ சொல்றது நான் சொல்றது ஏத்துக்க முடியுமா? மக்கள் அதெல்லாம் யோசிக்காதியா ஓட்டு போட்டிருப்பாங்க. மக்கள்கிட்ட தானே இருக்கு, மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் அது அவருக்கு செய்யறாருன்னு எதிர்பார்த்து அவருக்கு ஓட்டு போடல. நல்ல மனுஷன் வரணும் அப்படின்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பார்ப்போம், பொறுமையா இருந்து பார்ப்போம். எது வந்தாலும் செய்யறேன்னு சொல்லிடுறாரு. செய்யறதும் செய்யாதான் செய்தாருன்னா அடுத்த வாட்டி வரப்போறாரு. செய்யலாம் இதோட முடிச்சுட்டு போறாரு. இதுதான் வித்தியாசம். எனக்கு ஓகே தானா, ஏன்னா வந்த 1 மந்த்லேயே நல்ல ஸ்கீம்ஸ் தான் வந்திருக்கு. அந்த டாஸ்மார்க்லாம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு பிரிட்ஜ் வந்து 10 crores எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த ஸ்கீமை கேன்சல் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் என்ன வருதோ அதை பார்த்து பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. இல்லை வேற என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்போ முக்கியமாக நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி வந்த 1 மந்த்லேயே எல்லாத்தையும் பண்ண முடியாது. 5 years பிளான், 5 years அவங்க கையில் இருக்கு. ஓட் போட்டிருக்காங்க, கொடுத்த ஓட்டுக்கு அவங்க 5 years ஒழுங்காக பண்ணால் போதும். அடுத்தடுத்த மந்த்ஸில் வரதை பார்த்துக்கலாம். 1 மந்த்துக்கு ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. இந்த அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா அடுத்த இந்த டாஸ்மாகா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் போதைக்கு எதிராக மாற்றினதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாண்ணா, லாஸ்ட் ஆட்சியில் பார்த்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அந்த டிஎம்கே ஆட்சியில். எனக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதே அடுத்தடுத்த பிளான் எல்லாம் இனிஷியேட்டிவ் தான். இனி வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி அவங்க மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணி எதிர்பார்க்குறீங்களா? கொடுத்துருக்க ஸ்கீமே இன்னும் நல்லா வலுப்படுத்தினாலும் நல்லா இருக்கும். இல்லை அடுத்தடுத்த ஸ்கீம் நல்லா கொடுத்தாலும் நல்லா இருக்கும் எனக்கு பொறுத்தவரை. இப்போ போன ஆட்சிலாம் நிறைய மினிஸ்டர்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, இதுலலாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆமாம். இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துமே பெருசா பண்ணலன்னு சொல்றாங்க. இவங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா மாத்தி டக்கு ரியாக்ட் பண்றாங்க இல்லையா? ஆமாம். இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் என்ன பார்ப்பேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நல்லா பண்ணுறேங்கிறத விட ஆக்சுவலாக ஒரு யங்ஸ்டர்ஸாக அடுத்தடுத்த பிளான் அவங்க டக்குன்னு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் மேபி இந்த 5 years நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இப்போ கூட ஹார்ட் டிஸ்க் காணும் அந்த பிரச்சனை தான் இருந்தால் கூட அவங்க டக்குன்னு அந்த ஆட்சியில் அப்படி நடந்ததுன்னு இவங்க டக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வேற பிளான் பண்றதுதான் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. இப்பதானே 1 மாசம் தானே நாங்க ஆயிருக்கு. நம்ம ஒரு 6 மாசம் ஆனா தானே அதோட ரிசல்ட் தெரியும். தேர்தல் வாக்குறுதிகள் மகளிருக்கு 2500 ரூபா, தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ பஸ், இதெல்லாம் எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நமக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்காட்டியும் கூட வரலாம். நல்ல முறைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா பாதுகாப்பு என்னத்தை நம்ம வாங்கினாப்புல நம்ம கஷ்டப்படுறது நம்ம உழைக்கிறோம். அது அவரா பிரியப்பட்டு கொடுக்கறதே பார்த்து. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியோட இது பரவாயில்லையா உங்களுக்கு? அதுதான் டிவிக்கு இப்போ 1 மாசம் தானே ஆகுது. அவன் அதுல என்ன சொல்ல முடியும்? தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மாசம் ஆகட்டும். சரி, ஓகே. அவர் இப்போதானே புதுசாக வந்திருக்காரு. ஏன்னா கொஞ்சம் நாள் ஆகும், எல்லாம் சரியாகணும். எல்லாம் ஏற்கனவே எல்லாத்தையும் சுரண்டிட்டு போட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அவங்க நாள் ஆகும் இல்லையா? இதுதானே இப்போது எல்லாம் தெரிஞ்சது தானே அது எல்லா பொதுமக்களுக்கும். இல்லை, இந்த 1 மாசம் முடிஞ்சிருக்குல்ல, இந்த 1 மாசத்துக்குள்ள எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க? நீங்க ஒரு மாதம் அதான் ஒன்றும் சரி ஆகலையே. அவங்க ஒன்றும் சரி ஒன்றா பண்ணிட்டு வருவாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணால் நல்லது தான். வந்தவங்கலாம் ஏற்கனவே சுரண்டிட்டாங்க. இப்போ இவர் நல்லது பண்ணுவான்னு போட்டு இருக்காங்க. வந்தாரா இவர் நல்லா பண்ணும், ஒரு நாள் ஆகும். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் கஜனால பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். இல்லை, அடுத்து இப்போ எதை அடுத்து பண்ணணும்னு நீங்க நினைக்க? அடுத்தது மக்களுக்கு அவங்க இப்போ சிலிண்டர் இல்லாத மக்கள் பயங்கரமா அவஸ்தைப்படுறாங்க. சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது.
மக 2500 பணம் போடுறாரு, அது வாக்குறுதி கொடுத்தாரு, அதுவும் பண்ணலை. அதாவது பணம் இல்லைன்னா ஒன்று பணம் 6 சிலிண்டர் தரனாரு, அது சாத்தியம் ஆகாது. அது கொடுக்க மாட்டாங்க, அது சொல்லலாம் தேர்தல் வாக்குறுதி, அது சாத்தியம் ஆகாது. ஓகே, பார்ப்போம். இப்போ தானே ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்னும் போக தான் தெரியும். இப்போ அடுத்தடுத்த நிறைய ஏடிஎம்கேல உள்ளவங்க எல்லாம் டிவிக்கில ஜாயின் பண்றாங்க இல்லையா? ஆமா. இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு? அது அவங்க சுயநலம். ஏடிஎம்கேல உள்ளவங்க ஆமா, அது சுயநலத்துக்கு தான் அது மாதிரி போய் சேர்றாங்க. ஏன்னா இப்போ இருந்து அவங்க 10 வருஷமா சம்பாதிக்க முடியல, போல இப்போ ஆளுங்கட்சிங்க கூட போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க எதனா 10 ரூபா சம்பாதிப்பாங்க, பொறுப்பு வாங்குவாங்க. இப்போ இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த இதில் தான் போய் சேர்றாங்க. ஒருத்தர் பெரிய 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 தலைலாம் அவங்க சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் போய் சேர்றாங்க. எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அது வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். இன்னும் விலைவாசிலாம் ஏறி போச்சு. புரியல. விலைவாசி தான் ஏறி போச்சு, பொழப்பு ஒன்றும் இல்லை, ஏதோ வறுமை தான். சரி, இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆட்சியா அமைஞ்சிருக்கா இந்த இது? ஒரு மாசத்துல மாற்றம் ரொம்ப நிறைய சந்தோஷம். அது வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மாற்றம் நிறைய நடந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல. நடந்திருக்குது. அதுக்கு முந்தி ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும், அமக்கலமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அடங்கிருக்கு. இப்போ நிறைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? அதுல எது இப்போ உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றீங்க? எது நிறைவேற்றணும்னா, மகளிருக்கு உரிமை தொகை பணமா இருக்கட்டும், முதியோருக்கு பணமா இருக்கட்டும். எங்களுக்குலாம் முதியோர் எனக்கு 76 வயசு ஆகுது. நான் 1200 ரூபாய் தான் வாங்குறேன். இன்னும் அவர் என்ன கொடுப்பாரு தெரியும். சரி, இப்போ இங்க எவ்வளவு வருஷமா கடை போட்டிருக்கீங்க? நீங்க 5 வருஷமா 5 வருஷமா போட்டிருக்கீங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக, இதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? நான் என்ன கேட்பேன், ஒரு வண்டி நல்லதாக வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு வண்டி நல்ல வண்டியா கொடுத்தா ஏதோ உட்காந்து வண்டி ஒரு கூட நடக்க முடியாது என்னால், உட்காந்து தான் வெட்டுவேன். ஏதோ 10 காய் விற்றா ஒரு மாற்றம், ஒரு தைலம், ஒரு நம்ம செலவுக்கு. நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு படியாளுக்கு போட்டு சாப்பாடு ஏதோ யாருன்னா போட்டுருவாங்க. இதுதான் ஜீவனம். இப்போ மற்ற ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்காது இந்த டிவிக்கு ஆட்சி? இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? இல்ல, போன ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. விஜய் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஸ்டாலின் படத்துல பண்ணதுக்கான வரல. ஆனா விஜய் வந்து சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஆஸ் அ ஃபேனா, விஜய் ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துருக்கு. ஓகே, ஆனா இப்போ அவரு சொல்லியிருக்காரு ஒரு ரீசெண்டா, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்ற மாதிரி ஒரு யார் விஷயம் சொன்னது? ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் இல்ல, இந்த ஆட்சி 3 வருஷம் மேல வரும். இந்த ஆட்சி கன்ஃபார்ம் வரும். நீ வரக்கூடிய எல்லா நாளும் இந்த ஆட்சி தான் வரும். ஓகே, அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு விஜய் தான் நிற்கும். அவருக்கு நாங்க ஓட்டு போட்டு நிற்கிறோம். ஓகே, அது போன ஆட்சியை விட இது ஓகேவா உங்களுக்கு? ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல, எங்களுக்கு ஓகே தான். ஆனா நிறைய விமர்சனம் வந்துச்சு இல்ல இடையில, விஜய் அவர்கள் சிஎம் சார் அது நிறைய அது அப்படிதான் வரும். அதெல்லாம் எதிர்கட்சியா இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்காது. எங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் விஜய் வந்தது ரொம்ப சந்தோஷம். அவர் பண்றது நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த ஒரு மாசத்துல வந்து போன ஆட்சியில உள்ளவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர்கள் இருந்துமே இவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல பல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, பல விதமான பாராட்டுகள் வாங்கியிருக்காங்க இல்லையா? அவங்க பண்ணதுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பண்ணது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. பண்றாங்க, அது ஓகே தான். ஒரு பக்கம் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அப்புறம் கீர்த்தனா அவங்க, ஆதவ அர்ஜுனா, எல்லா பக்கமும் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? யங்ஸ்டர்ஸா இருந்து. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸா பண்ணவங்களோட இவங்க நல்லா ஒரு ஷார்ட் டைம்லயே ஒரு நல்ல இது பண்ணியிருக்காங்க, க்ரோத் பண்ணியிருக்காங்கல்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லாம் விஜயால தான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். 1 மாதம் தான் ஆயிருக்கு. நான் அப்பர் மிடில் கிளாஸ், அதனால எனக்கு என்ன வேல்யூ வரணுமோ அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி இது? நாங்கள் இன்கம் டேக்ஸில் ரிடக்ஷனு, இபி பில்லு, அந்த இதுலலாம் எங்களுக்கும் நாங்கள் பார்க்கணும்ல. 500 யூனிட்ஸ்க்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அப்பர் மிடில் கிளாஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியணும். அதை நாங்கள் அந்த வேல்யூ நாங்கள் ரியலைஸ் பண்ணாதான் எங்களால் சொல்ல முடியும் டிவிக்கு எங்களுக்கு பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி. அன்றாட மக்களுக்கு, அவங்களுக்கு பாமர மக்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்ககிட்ட கேட்குறது கரெக்டாக இருக்கும். எங்ககிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டு அதுக்கு நாங்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள். ஓகே, இல்லை போன ஆட்சியோட இது ஓகேவா இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா 1 மாதம் மூவ் ஆயிருக்கு இல்லையா? போன ஆட்சியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓகேவா இருந்துச்சா?
இல்ல போன ஆட்சியில இதேதான் நிறைய பேசினாங்க. அது எங்களுக்கு எதுவும் பெருசா கிடைக்கல. எங்களுக்கு ஆக்சுவலா பர்டனிங்கா தான் இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே எங்களுக்கு பர்டனிங்கா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்போ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு வேற இருக்கு. பெட்ரோல் ப்ரைஸஸ் வேற ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல. 107 ஆயிடுச்சு பெட்ரோல் ப்ரைஸஸ். நாங்கள் இன்னும் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல. கொஞ்ச நாள்ல தெரியும் எங்களுக்கு. சரி, இது எதிர்பார்க்க மாறும்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய நாட்களை மாறும். ஏன்னா ஆட்சியே மாறி இருக்கு. 2 பெரிய கட்சிகள் இருந்து ஆட்சி மாறி இருக்குல்ல, கண்டிப்பா மாறும் நினைக்கிறேன். டிவிக்கே நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்லா பண்ணுவோம். நிறைய இந்த போதை விஷயங்கள் டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க ஒரு மாசத்துல நடந்தது? அது எனக்கு ஒன்றும் பெருசா இது இல்லை. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல நண்பர்களோ இவ்வளோ யாரும் இல்லை. டைரக்டா அஃபெக்ட் ஆனவங்க அந்த மாதிரி எனக்கு யாரும் பழக்கம் இல்லைங்கிறனால எனக்கு தெரியல. டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல எவ்வளோ க்ளோஸ் பண்ணாங்க. கட்சி வந்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்றது விரும்பல. ஆனால் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆமாம், மக்கள் அதிருப்தினா விலைவாசி ஏற்றம் அப்படியே தான் இருக்குது. டீசல் பெட்ரோல் ஏற்றம் அப்படியே தான் இருக்குது. அது ஏறி அதுக்கான ஒரு பதிவும் இந்த ஆட்சியில் போடலை, போன ஆண்டு ஆட்சியிலும் போடலை. இதுங்களா விலைவாசி ஏற்றம் அப்படி தான் இருக்குது. ஆனால் மக்கள் அப்படி தான் இருக்கிறோம். மக்களுக்கான எதனா கிடைக்குதா? மாற்றம் விரும்பினாங்க, மாற்றம் தான். ஆனால் மாற்றத்தில் இல்லை, மாற்றம் இருக்குது. ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஆனால் இந்த டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டாஸ்மார்க்லாம் என்ன சொன்னாங்க, அந்த 10 ரூபாவெல்லாம் 10 ரூபான்னு அவர் தான் பேசினார். இதுதான் சொன்னார், 10 ரூபா. டாஸ்மார்க்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. டாஸ்மார்க் மூணுனா அந்த டாஸ்மார்க் உயிருக்கு வேலை கொடுக்கணும்ல. அரசாங்கத்தில் ஒரு வேலை இப்போ இந்த வண்டி ஓட்டுறோம்னா நான் மாற்று எதனா எனக்கு இருக்கணும்ல. மாற்று இல்லையே. வரவங்க ஆட்சியில் வரவங்களாம் வந்து குறைக்கிறேன் இறக்குறேன். அதுதான் பேச்சாவே. ஆனால் வீச்சா இல்லை. ஆனால் வந்து ஒரு மாதம் தானே இருக்குது இல்லையா? இதுக்கப்புறம் பல பண்ணுங்க. ஆமாங்க, ஒரு மாதம்னாக்கா வந்து எதுவுமே வந்து வரி போடல, எதுவும் வரி வாங்கலை, எதுவுமே பண்ணலையா? சொல்லு, வரி வாங்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் வரி. ஒரு மாதம் நீ வரி வாங்கியிருப்பீங்கல்ல, எத்தனை கோடி ரூபா வந்திருக்கா? 100 யூனிட் தரேன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? 200 தரேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆட்சியிலையாவது 500 யூஸ் பண்ணால் 100 கம்மி பண்ணி காசு எடுத்துப்பாங்க. இப்போ நீ 600 யூஸ் பண்ணால் அந்த 600க்கு காசு எடுத்துக்கிறாங்க. அப்போ சொன்னதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? மக்களுக்கான பாதுகாப்பு மாற்றம்ன்றது ஒன்றுமே இல்லையா? இல்லை, அவர் இடையில சொன்னப்போ கூட இந்த ஒரு மாதம் என்னால் எவ்வளோ முடியுமோ அதான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 2080 கொடுத்தாரா? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு கொடுத்தாரா? அப்போ உங்களுக்கு இதை விட அந்த போன ஆட்சி பரவாயில்ல? போன ஆட்சி எல்லா ஆட்சியும் அதாங்க. காட்சியெலாம் மாற்றம் ஒன்று தானேங்க. காட்சியை வந்து மாற்றி போடுறாங்க. மாற்றம் இல்லையா? எனக்கு வந்து ஏன்டா ஓட்டு போட்டோம்னா கவலைப்படுறாங்களா வேண்டி இப்போ? ஆமாம், எவ்வளோ ஏன்டா போட்டுன்னு தான் வருத்தப்படுறாங்க. போட்டு நான் வந்து 6 மாதம் கழிச்சு போனேன், 7 மாதம் கழிச்சு போனோம்னாக்கா அப்போ நீங்கள் இந்த வண்டி ஓட்ட தெரியாது ஓட்டுவேன். ஓட்ட தெரியாது எப்படி ஓட்டுவேன்? நீ ஆட்சிக்கு வர இல்லை, நிதிநிலை என்ன ஏதுன்னு சொல்லி தானே அறிக்கையை உண்ணா. இதில் ஒன்றுமே இல்லை. நீ அறிக்கை விட்டு என்ன பண்ணுறது? இப்போ உன்னால் முடியுதாங்க. நம்ம குடும்பம் கல்யாணம் பண்ணுவோம். மாப்பிள்ளை 25 ரூபா சம்பாதிக்கிறது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. வேலை வெட்டியெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவார்? அவர் குடும்பத்தை காப்பாற்றுவாரா? அந்த குழந்தைய காப்பாற்றுவாரா? நீ விலைவாசி எதனா பண்ணியிருக்கீங்களா? நீ 94 ரூபா டீசல் எவ்வளோ விற்கிது? கேஸு விலை ஏறுது ஒரு அறிக்கை. இப்போ நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவர் பதில் சொல்கிறாரா? எதுவாவது மைக்கு பிடிச்சி பதில் சொல்கிறாரு? சொல்லியே சொல்கிறதுலாம் வாய்ப்பு இருக்குதா? கடவுளே வந்தால் கூட இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. அவங்க காரில் போவாங்க, அவங்க சுகமாக இருப்பாங்க. வழிக்கிறவங்க வச்சுன்னா இருக்கணும். நடுத்தர மக்கள் எவ்வளோ இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக? 140 கோடி மக்கள். 140 கோடி மக்கள் 20 கோடி மக்கள் தான் சூட்சமாக இருக்கிறான். 20 கோடி மக்கள் கஷ்டத்தான் படுறான். கொஞ்சம் அனுபவம் வரணும். இப்போதான் அனுபவம் வரணும். கண்டிப்பா. ஓகே. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியோட இது ஓகேவா? இந்த ஆட்சி டிஎம்கேயோட ஒரு மாசம் கூட ஆகலையே. அதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? சொல்ல பார்க்கலாம். அது எடுத்தோன்னு நம்ம குறையும் சொல்ல முடியாது. போக தான் தெரியும் என்ன பண்றாங்க ஏதுன்னு. ஓகே. இப்போ யாரு வந்தாலும் ஒன்றும் பெருசா ஒன்றும் மாற்றத்தெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்களா? என்ன நடக்குதோ அதான் நடந்துட்டு தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும். அரசாங்கம் வந்து இன்னும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது.
அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். இப்போ எங்களை மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்ப தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? அது இது ஆமா. இப்போ அடுத்த அவர் நிறைய வருவோன்ற நம்பிக்கையில சொல்லலை. ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டாரு, கூட்டம் போகல, ஜனங்க ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாரு. இதை பண்றதுக்கான காரணத்தை இப்போ இனிமே தான் தேடணும். செஞ்சா நல்லதுதான், செய்யலைனாலும் ஏன் செய்யலைன்னு ஒன்றும் கேட்க போறது இல்லை. செய்ய முடியாதது நிறைய இருக்கு வாக்குறுதி. பார்க்கலாம். இல்ல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்து எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர் இருந்தப்போ இப்ப எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க இல்லையா? ஆமா. இவங்க எப்படி அவங்களுடைய இது கரெக்டா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்ல, எந்த விதத்துக்குமே ஒரு அனுபவம்னு ஒண்ணு வேணுங்க. அரசியலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதாரண ஒரு நம்ம மாதிரி கடை வியாபாரியா இருந்தாலும் சரி, ஒரு அனுபவம்னு ஒண்ணு வேணும். அதை மொத்தத்துல தலைமாட்டா இருக்கும், போக போக தான் பார்க்கணும். யாரையும் நம்ம எடுத்தோம்னா குறை சொல்ல முடியாது. பார்க்கலாம். இனிமேட்டு தான் தெரியும். இந்த மாசம் போனால் தான் தெரியும். ஓகே. இல்ல ஒரு மாசம் முடிஞ்சிருக்குல்ல, எப்படி இருக்குது இந்த இல்ல இப்பதான் முடிஞ்சிருக்கு மகாநாடு. மகாநாடு முடிஞ்சு மகாநாடு லாஸ்ட் முடிவு தெரியும். இதை பேசியிருக்கிறாங்க, அப்படிதான் தெரியும். சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து புதுசா ஏடிஎம்கே கட்சியில் உள்ளவங்க, நிறைய கட்சியில் உள்ளவங்க டிவிகள் இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? டிவியில தான் பார்க்குறது. டிவி பார்க்குறது நியூஸ். இல்ல நிறைய கட்சிக்காரங்கள்லாம் டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா? முக்கியமா ஏடிஎம்கேல உள்ள பல அமைச்சர்கள்லாம் டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காங்க. டிவிகள் இதுல இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலை அண்ணாமலைல. ஆமா ஆமா. மத்த ஆட்சியோட இது நல்லா இருக்குதா? இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே விட இப்போ ஓரளவுக்கு லெவலில் இருக்கு.